அடுத்து இப்போ நம்ம செக் பண்ணுறது வந்து ஸ்லாப் ராடு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லாப் ராடு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா போத் வைஸ் கொடுத்துருக்கோம். போத் வைஸ் சொல்லும்போது 2 way ஸ்லாப் அப்படி சொல்லும்போது ஒரு ரூம் சைஸ் வந்து ஒரு 10க்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா 10 அடி லென்த் இருக்குது, கிட்டத்தட்ட 15 feet வந்து அகலம் இருக்குது. இது சமையலறை கிச்சன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 way கொடுத்துருப்போம். 2 wayன்னு சொல்லும்போது இது வந்து லோடு வந்து இது மாதிரி இருக்கும். இந்த ராடு காமிக்கிற மாதிரி இந்த இருக்கு இல்லையா, இது வந்து மெயின் ராடு வந்து இது வந்து கிராங்க் பண்ணி கொடுத்துருப்போம். கிராங்க் பண்ணி அந்த ஸ்ட்ரைட்டாக திருப்பி எனக்கு கை இருக்கிற ராடு அப்படியே காமிக்கிற பாருங்கள், அப்படியே காமிக்கிற பாருங்க. அது ஃபுல்லாகவே இது வரல இருக்கும். பக்கத்து ஸ்லாப்பில் உள்ள கிராங்க் வரல இருக்கும். இப்போ இந்த ராடு வந்து இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு போகும்போது பாட்டத்தில் போயிடும். சரியா, இது பாட்டத்தில் போயிடும், டாப்பில் வரக்கூடாது. அது மாதிரி அடுத்த ராடு டாப்பில் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பில் உள்ள ராடு வந்து இந்த கிராங்க் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிராங்க் பாயிண்டில் அப்படியே காமிக்கிற பாருங்க. ஒரே ராடு தான். ஸ்ட்ரைட்டாக போகும்போது இங்கே வரும்போது பாட்டத்தில் போகணும். இந்த இருக்குது, இது வந்து பாட்டத்தில் போகணும். இப்படி தான் நம்ம வந்து அந்த லோடு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். இது வந்து எல்லா சிவில் இன்ஜினியர்களும் தெரியும், மேஸ்திரி எல்லாருக்கும் தெரியும். இல்லை வீட்டுக்காரங்க வந்து இது மாதிரிப்பட்ட ஒர்க் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சில மேஸ்திரிகள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கிறவங்க வந்து வேலை தெரியும்னு சொல்லி எல்லாம் எடுத்து பண்ணிவிட்டு இது மாதிரி கரெக்டாக பண்ணலை. அது மாதிரி டாப் ராடு ஃபுல்லாகவே டாப் ராடு தான் வருது. பாட்டம் ராடுனா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் வர வாய்ப்பு இருக்கும்.